வணக்கம். ஐடிவியின் இன்றைய முக்கிய செய்திகள். கனமழையால் புதுச்சேரி மேட்டுப்பாளையத்தில் மதில் சுவர் இடிந்து விழுந்து ஒருவர் பலி, 2 பெண்கள் படுகாயம். ஆகஸ்ட் 24ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் கூடுகிறது புதுச்சேரி சட்டப்பேரவை முதல் கூட்டம். அன்றே நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்கிறார் முதலமைச்சர் ரங்கசாமி. 2 நாள் பயணமாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா புதுச்சேரிக்கு வருகை. விழா நடைபெறும் போலீஸ் மைதானத்தில் துணைநிலை ஆளுநர் நேரில் சென்று ஆய்வு. தமிழக முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் 8ஆம் ஆண்டு நினைவு தினம். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி மலர் தூவி மரியாதை. புதுச்சேரியில் இரவு 8:30 மணியளவில் நகரம் மற்றும் புறநகர் பகுதிகளில் பலத்த மழை பெய்துள்ளது. இதன் காரணமாக மேட்டுப்பாளையம் கனரக ஊர்திகள் முனையம் அருகே செயல்பட்டு வந்த தனியார் நிறுவனத்தின் சுமார் 25 அடி நீளமும் 15 அடி உயரமும் கொண்ட மதில் சுவர் திடீரென சரிந்து சாலையோரத்தில் இயங்கி வந்த தள்ளுவண்டி டிஃபன் கடை மீது விழுந்துள்ளது. அப்போது அந்த கடையை நடத்தி வந்த அதே பகுதியைச் சேர்ந்த கங்காமணி வயது 60, சாமுண்டீஸ்வரி வயது 50, செங்கேணி வயது 40 ஆகிய மூவரும் இடிபாடுகளுக்குள் சிக்கிக் கொண்டுள்ளனர். அதனைத் தொடர்ந்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர், போலீசார் மற்றும் பேரிடர் மீட்பு குழுவினர், மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் மற்றும் டிஐஜி சத்யசுந்தரம் ஆகியோரின் மேற்பார்வையில் சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் மீட்பு பணியில் சாமுண்டீஸ்வரி மற்றும் செங்கேணி ஆகியோர் பலத்த காயங்களுடன் உயிருடன் மீட்கப்பட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர். ஆனால் இடிபாடுகளுக்குள் சிக்கியிருந்த கங்காமணி உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். இதனையடுத்து இடிபாடுகளுக்குள் வேறு யாரேனும் சிக்கியுள்ளனரா என்பதை உறுதி செய்யும் வகையில் மீட்பு குழுவினர் 4 மணி நேரத்திற்கும் மேலாக தீவிர தேடுதல் மற்றும் மீட்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். ஆனால் இடிபாடுகளுக்குள் யாரும் இல்லை என்றும், சம்பவ இடத்திற்கு நேரில் வந்த முதலமைச்சர் ரங்கசாமி மீட்பு பணிகளை ஆய்வு செய்து காயமடைந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்துள்ளார். மேலும் சம்பவம் தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இதேபோல் அமைச்சர் சிவக்கொழுந்து, சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆறுமுகம், அழகானந்தம் உள்ளிட்டோரும் சம்பவ இடத்திற்கு வந்து மீட்பு பணிகளை ஆய்வு செய்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கூறியுள்ளனர். மேலும் கனமழையால் தனியார் நிறுவனத்தின் மதில் சுவர் இடிந்து விழுந்து முதியவர் ஒருவர் உயிரிழந்த இந்த சம்பவம் புதுச்சேரி முழுவதும் பெரும் அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய சபாநாயகர் அன்பழகன், 16வது புதுச்சேரி சட்டப்பேரவையின் முதல் கூட்டமானது கடந்த மே 20ஆம் தேதி நடைபெற்ற நிலையில் அந்த கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது மீண்டும் சட்டப்பேரவை வரும் ஆகஸ்ட் 24ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு கூடும் என்றும், இக்கூட்டத்தில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் உரையாற்றுகிறார் என்றும், மேலும் அன்று பிற்பகல் 3 மணிக்கு நிதி பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி 2026-2027ஆம் ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்ய உள்ளார். மேலும் சட்டப்பேரவை நிகழ்வுகளை பொதுமக்கள் சட்டப்பேரவை இணையதளம் மற்றும் யூடியூப், ஃபேஸ்புக், எக்ஸ் தளம் உள்ளிட்ட சமூக வலைத்தளங்கள் வாயிலாகவும் உள்ளூர் தொலைக்காட்சிகளிலும் நேரலையில் காண ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் பேரவை கூட்டம் எத்தனை நாட்கள் நடைபெறும் என அலுவல் ஆய்வுக்குழு கூடி முடிவு செய்யும் என்றும், மேலும் பேரவையின் முன் வைக்கப்படும் சட்ட முன்வரைவுகள் மற்றும் ஏனைய ஆவணங்கள் பேரவை இணையதளத்தில் வெளியிடப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி விருது வழங்கும் விழாவில் பங்கேற்க மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாளை புதுச்சேரிக்கு வருகை தர உள்ளார். இந்நிலையில் கோரிமேடு காவலர் மைதானத்தில் நடைபெறும் இவ்விழாவிற்கான முன்னேற்பாடுகள் மற்றும் ஒத்திகை நிகழ்ச்சியை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் நேரில் சென்று ஆய்வினை மேற்கொண்டார். அப்போது உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், தலைமை செயலர் சரத் சௌகான், காவல்துறை தலைமை இயக்குநர் ஷாலினி சிங் மற்றும் உயர் அதிகாரிகள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் கொம்யூன் வீராம்பட்டினம் அருள்மிகு செங்கழுநீர் அம்மன் ஆலயத்தில் ஆடி பெருவிழாவை முன்னிட்டு ஒவ்வொரு ஆடி மாத கடைசி வெள்ளியில் திருத்தேரோட்டம் நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு ஆடி பெருவிழா நேற்று கொடியேற்றத்துடன் வெகு விமர்சையாக தொடங்கியுள்ளது. அதனைத் தொடர்ந்து இன்று காலை 2ஆம் நாள் திருவிழா பைபர் கட்டுமர உரிமையாளர்கள் நலசங்கம் சார்பில் உற்சவம் விமர்சையாக நடைபெற்றது. இதில் பூமாலைகளுடன் அலங்கரிக்கப்பட்ட செங்கழுநீர் அம்மனுக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டு கோயில் வளாகத்தில் ஊர்வலமாக வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்து ஊரின் முக்கிய வீதிகளின் வழியாக செங்கழுநீர் அம்மன் வீதி உலாவும் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து அருட்பிரசாதத்தை வழங்கினார்.
அதற்கு முன்னதாக அவருக்கு விழாக்குழுவின் சார்பில் பொன்னாடை மற்றும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் உபயதாரர் கமலம்மாள், ஆலய நிர்வாக அதிகாரி பாலமுருகன், விழா குழுவினர், மக்கள் பாதுகாப்பு குழுவினர், வீராம்பட்டினார் கிராம பொதுமக்கள் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து வருகின்ற 21ஆம் தேதி வரை நடைபெறும் ஆடி பெருவிழாவில் 9ஆம் நாள் திருவிழாவில் திருத்தேரோட்டமும் நடைபெறுகிறது. உலகிலேயே மிக உயரமான, வரலாற்று சிறப்புமிக்க 72 அடி உயரம் கொண்ட ஸ்ரீ மகா பிரித்யங்கரா காளி மற்றும் 16 அடி உயரம் கொண்ட ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் கோவில்கள் புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான மொரட்டாண்டியில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் ஆண்டுதோறும் ஆடி மாதம் 4ஆம் வெள்ளியன்று அனைவரும் ஒன்று கூடி பால் குடங்களை சுமந்து மகா பிரித்யங்கரா காளிக்கு பாலபிஷேகம் செய்தால் நினைத்தது கைகூடும், வேண்டுதலும் நிறைவேறும் என்றும், அருளை வாரி வழங்கி இயற்கை சீற்றங்கள் தொலைந்து உலகம் சுபிட்சமாக விளங்கும் என்பது ஐதீகம். அதன்படி ஆண்டுதோறும் பால்குட ஊர்வலமானது நடைபெற்று வருவது வழக்கம். அந்த வகையில் ஸ்ரீ பிரளய விநாயகர் பாதாள ஸ்ரீ பிரித்யங்கரா பரமேஸ்வரி ஆசிரமம் டிரஸ்ட் சார்பில் 26ஆம் ஆண்டு ஆடி மாத 1008 பால்குட அபிஷேகம் மற்றும் சடல் உற்சவமானது இன்று விமர்சையாக நடைபெற்றது. இந்த பால்குட ஊர்வலத்தில் தமிழகத்தில் இருந்து பல்வேறு மாவட்டங்களில் இருந்து கலந்து கொண்ட 1008 பெண்கள் நீல நிற புடவைகள் அணிந்து கோவிலின் நுழைவு வாயில் முன்பிருந்து புறப்பட்டு பால்குடத்தை சுமந்து ஊர்வலமாக சென்றனர். மேலும் பால்குட ஊர்வலமானது கோவிலை சென்றவுடன் அங்கு ஸ்ரீ மகா பிரித்யங்கரா காளிக்கு 1008 பால்குட அபிஷேகமானது நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை விஸ்வரூப 72 அடி உயரம் ஸ்ரீ மகா பிரித்யங்கரா ஸ்தாபகர் ஸ்ரீமத் நடாதூர் ஜனார்த்தனன் சுவாமிகள் மற்றும் இணை நிர்வாகி ஸ்ரீமதி நடாதூர் ஹேமலதா ஜனார்த்தனன், செயலாளர் நடாதூர் அக்ஷய நாராயணன், துணை பீடாதிபதி வரத தேசிகள் ஆகியோர் செய்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து பால்குட ஊர்வலத்தில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. புதுச்சேரி பிள்ளைத்தோட்டம் அருள்மிகு ஸ்ரீ ஆனந்த முத்துமாரியம்மன் ஆலய தேர் திருவிழாவானது ஆண்டுதோறும் ஆடி மாத 4ஆம் வெள்ளிக்கிழமையன்று நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு நடைபெறும் ஆடி தேர் திருவிழா கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று சுவாமி வீதி உலா காட்சிகளும் நடைபெற்றது. மேலும் ஆடி மாத திருவிழாவின் முக்கிய நிகழ்வான இன்று திருத்தேரோட்டம் நடைபெற்றது. இன்று காலை நடைபெற்ற தேரோட்டத்தில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு, நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் குமரன் ஆகியோர் தேரை வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்து வந்தனர். மேலும் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி ஞானவேலு, விழாக்குழு தலைவர் கண்ணன் மற்றும் விழாக்குழுவினர், இளைஞர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். தமிழக முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் 8ஆம் ஆண்டு நினைவு தினம். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி மலர் தூவி மரியாதை. தமிழக முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதியின் 8ஆம் ஆண்டு நினைவு தினமானது புதுச்சேரி மாநில அரசு சார்பில் இன்று அனுசரிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கடற்கரை சாலையில் உள்ள நகராட்சி கட்டிடத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கலைஞர் கருணாநிதியின் திருவுருவப் படத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி, தற்காலிக சபாநாயகர் அன்பழகன், அமைச்சர்கள் மற்றும் என்ஆர் காங்கிரஸ், திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். முன்னதாக புதுச்சேரி மாநில திமுக சார்பில் மாநில அமைப்பாளர் ரா. சிவா தலைமையில் அவைத்தலைவர் SP சிவகுமார், திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் செந்தில்குமார், கார்த்திகேயன், செந்தில், விக்னேஷ் கண்ணன் மற்றும் திமுகவினர் 500க்கும் மேற்பட்டோர் சுதேசி மில் அருகில் இருந்து அமைதி ஊர்வலமாக வந்து அண்ணா சிலை அருகில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கலைஞரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் செயல்பட்டு வரும் கல்வி காலேஜ் மற்றும் பான்சியோனா பிரெஞ்சு பள்ளி மாணவர்களின் நலனை முன்னிறுத்தி பெற்றோர்களின் கூட்டு முயற்சியால் கல்வி காலேஜ் மற்றும் பான்சியோனா பிரெஞ்சு பள்ளிகள் பெற்றோர்கள் சங்கம் என்ற புதிய சங்கம் தொடங்கப்பட்டது. இச்சங்கத்தின் மாநில தலைவர் M. கமர்தீன் தலைமையில் நடைபெற்ற தொடக்க விழாவில் முன்னாள் தாகூர் கலைக்கல்லூரி முதல்வர் EM. ராஜன் மற்றும் மாணவர்கள் கூட்டமைப்பு தலைவர் C. சுவாமிநாதன் உள்ளிட்டோர் சிறப்புரையாற்றினர். மேலும் கல்வி காலேஜ் முதல்வர் மனோஜ்குமார், பான்சியோனா பிரெஞ்சு பள்ளி முதல்வர் மணிவண்ணன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். மேலும் இந்நிகழ்ச்சியில் பெற்றோர்கள் மற்றும் நிர்வாகிகள் திரளாக பங்கேற்றுள்ளனர். தட்டச்சாவடி தொகுதி கவுண்டம்பாளையம் மெயின் ரோட்டில் கேஸ் குழாய்கள் அமைக்கும் பணியானது நடைபெற்று வருகிறது. கடந்த முறை கேஸ் குழாய் பதிக்கும் போது குடிநீர் குழாய்களை உடைத்து அதனால் பல்வேறு பகுதியில் குடிநீர் தட்டுப்பாடு 3 நாட்களுக்கு ஏற்பட்டது.
இதனைத் தொடர்ந்து நேரு எம்எல்ஏ அவர்கள் சட்டசபையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்திய நிலையில் அதன் எதிரொலியாக மீண்டும் இப்பொழுது குடிநீர் குழாய் உடைபடும் அபாயம் இருப்பதாக அப்பகுதி மக்கள் புகார் கொடுத்ததைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட இடத்திற்கு தட்டாஞ்சாவடி தொகுதி வேட்பாளரும் நேயம் மக்கள் கழக பொதுச் செயலாளருமான விநாயகம் அப்பகுதிக்கு உடனே நேரடியாக சென்று ஆய்வினை மேற்கொண்டுள்ளார். அப்போது பொதுப்பணித்துறையினர் இந்த இடத்தில் யாரும் இல்லாததைக் கண்டு இதுபோன்று பள்ளங்கள் நோண்டும் போது ஜாக்கிரதையாக தோண்ட வேண்டும், மக்கள் பயன்படுத்தும் குடிநீர் குழாய் சேதமடையாமல் இருக்க வேண்டும், அதனால் பொதுப்பணித்துறை அதிகாரிகளை கூடவே வைத்துக்கொண்டு நீங்கள் வேலைகளை செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தினார். அதற்கு அவர்கள் குடிநீர் குழாய் உடையாமலும் மேலும் பாதுகாப்பான முறையில் தங்கள் வேலையை செய்வதாகவும் உறுதியளித்துள்ளனர். அவர்களின் கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு பொதுமக்கள் பாதிக்காத வண்ணம் வேலையை விரைந்து முடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அங்கிருந்து சென்றுள்ளார். மேலும் இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். கலைஞர் கருணாநிதி நினைவு தினத்தையொட்டி முத்தியால்பேட்டை தொகுதி திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் முன்னாள் திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற உறுப்பினர் திரு நந்தா சரவணன் அவர்களின் தலைமையில் முத்தியால்பேட்டை மணிக்குண்டு அருகாமையில் கலைஞர் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தும் நிகழ்வானது. அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் செயலாளர் ஜி.பி. சௌரிராஜன், அவைத்தலைவர் வை. எழிலன், தொகுதி துணை செயலாளர் ரவி, எக்ஸ்.எம்.சி. முன்னாள் கவுன்சிலர் தனசேகர், எக்ஸ்.எம்.சி. தொகுதி செயற்குழு உறுப்பினர் சண்முகம், வெங்கடேசன், மீனவராணி தங்கராசு, உமாபதி, பாபு, பாஸ்கரன், பிரகாஷ், உதயகுமார், ராமலிங்கம், தியாகராஜன், முத்தையா சுவாமி, முருகன், ஜீவா, சிற்றரசு, சம்பந்தம், மகளிரணி திருமதி தனம், லக்ஷ்மி, மரி மற்றும் திரளான திமுக தொண்டர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனைக்கு தாய்ப்பால் வங்கி உபகரணங்கள் மற்றும் பச்சிளம் குழந்தைகள் தீவிர சிகிச்சை பிரிவுக்கான உபகரணங்கள் தேவை என மருத்துவமனை சார்பில் மார்டின் அறக்கட்டளைக்கு கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் உலக தாய்ப்பால் வாரத்தை முன்னிட்டு மார்டின் அறக்கட்டளை சார்பில் புதுச்சேரி அரசு ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனைக்கு மருத்துவ உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சியானது ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி க்ளோயிங் ஸ்டார்ஸ் ஏற்பாட்டில் நடைபெற்றது. மேலும் ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி க்ளோயிங் ஸ்டார்ஸின் 100வது உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் உத்தரவின்படி மார்டின் அறக்கட்டளை சார்பில் ரூபாய் 6 லட்சம் மதிப்பிலான தாய்ப்பால் வங்கி மருத்துவ உபகரணங்கள் மற்றும் பச்சிளம் குழந்தைகள் தீவிர சிகிச்சை பிரிவுக்கான உபகரணங்கள் மருத்துவமனைக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதனை லட்சிய ஜனநாயக கட்சியின் நிர்வாக பொதுச் செயலாளரும் ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி க்ளோயிங் ஸ்டார்ஸின் நிறுவனர் மற்றும் பட்டய தலைவருமான ராம்குமார் மருத்துவமனை நிர்வாகத்தினரிடம் வழங்கியுள்ளார். மேலும் இந்நிகழ்ச்சியில் ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையின் மருத்துவ கண்காணிப்பாளர் ஐயப்பன், மார்டின் குழும CSR மேலாளர் திவாகரன் மற்றும் காமராஜ் நகர் தொகுதியின் குறைதீர் குழு பொறுப்பாளர் முகமது ஷாஜிதா, ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி க்ளோயிங் ஸ்டார்ஸின் துணைத் தலைவர் ஹேமாராணி, செயலாளர் ராஜேஸ்வரி, ரோட்டரி சங்க மருத்துவ திட்ட இயக்குனர் பத்ரிநாத் உள்ளிட்ட ரோட்டரி சங்க நிர்வாகிகள், மருத்துவமனை மருத்துவர்கள், ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர்.